எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள அந்த வேத பகுதியிலே ஒரு காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் அங்கே தெளிவாய் சொல்லி வருகிறார். வாசிப்போமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. அல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லி வருகிறார். திருச்சபையில் இருந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி வருகிறார். புதிய மொழிபெயர்ப்பிலே, ஆங்கில வேதாங்கமத்தினுடைய மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே, உங்களை பெற்றவர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே சரியான காரியம். உங்கள் தந்தையையும் தாயையும் மதித்து நடவுங்கள். இது ஒரு வாக்குறுதியுடன் கூடிய முதல் கட்டளை. அது என்ன வாக்குறுதி? உங்கள் தந்தையையும் தாயையும் மதித்து நடந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் பூமியிலே நீண்ட ஆயுளுடன் வாழ்வீர்கள் என்று சொல்லி அந்த புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் பார்த்தீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், முதலாவது ஒரு கட்டளை என்ன? வாக்கு தத்தம் உள்ள கட்டளை. மற்ற கட்டளைகள் எல்லாம் வாக்கு தத்தம் கிடையாது. ஆனா முதலாவது சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் உள்ள ஒரு கட்டளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் செய்வாயாக. அல்லேலூயா. நம்முடைய தாயை நாம் கனப்படுத்த வேண்டிய ஒரு கடமைப்பட்டவர்களாக கனப்படுகிறோம். அது நம்முடைய கடமை. நம்மை பெற்றெடுத்த ஈன்றெடுத்த தாயை கனப்படுத்த வேண்டியது கடமை. ஆனால் சில காரியங்கள் செய்யக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அவருடைய 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாது. முதல் காரியமா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தாயை ஒரு நாள் நாம் அசட்டை பண்ணவே கூடாது. இன்றைக்கு கனத்துக்குரிய நபராக தாய் பார்க்கப்படுவதில்லை. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளையுமே தாயை ஏதோ ஒரு விதத்தில் அசட்டை பண்ணி, தாயை பைத்தியம், லூசு, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படி இருக்கிறா, சைக்கோ, இப்படி எல்லாம் தாயை பற்றி பேசுகிற பிள்ளைகளை தான் பார்க்க முடிகிறது. பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய தாய்மார்களை அசட்டை பண்ணி கொண்டு நடக்கிறாங்க. ஆனா வேதம் தெளிவா ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது, உன் தாயை நீ அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. தாயை அசட்டை பண்ணுவதற்கான தண்டனை எல்லாம் வெகு கொடூரமானவைகள். இன்றைக்கு தாய்மார் தினத்தில் நான் அந்த காரியங்களை குறித்து நான் பேச விரும்பவில்லை, அந்த குறித்து நான் ஆழமாக போக விரும்பவில்லை. அதை நீங்க வேதத்தில் படித்து புரிந்து கொள்ளுங்கள். ஆனா முக்கியமான காரியத்தை மட்டும் நான் சொல்லி போக விரும்புகிறேன். ஒன்று, நம்ம தாயை நாம் ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. இரண்டாவது, யாத்திரையாகமம் 21வது அதிகாரம். யாத்திரையாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 21:15, தன் தகப்பனையாவது தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். அப்படின்னா தாயை நாம் ஒரு நாளும் கை நீட்டி அடிக்கவே கூடாது. ஆமென். என் அருமையான பிள்ளைகள் நீ சொன்ன உடனே எல்லாரும் முன்னால் இருக்கிற இந்த சின்ன பிள்ளைகளை தான் பார்ப்பீங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே பிள்ளைகள் தான். திருமணமானாலும் ஒரு தாய்க்கு அவர்கள் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அவங்க குழந்தை பெற்றாலும், அவங்கள பேரப்பிள்ளை எடுத்தாலும் அவர்களும் ஒரு தாய்க்கு பிள்ளை தான். ஆமேன். நான் இங்கே இருக்க சின்ன பிள்ளைகளிடத்தில் சொல்லல, எல்லா பிள்ளைகளிடத்திலும் சொல்லுகிறேன். ஆமேன். 60 வயதான ஒரு தாயுடைய பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன். ஆமேன். நம்முடைய தாயை ஒரு நாளும் அடிக்கக்கூடாது. சில நேரங்களில் அவங்க நாட்கள் போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 60 வயசுக்கு மேலே செகண்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 60 வயசு வரையும் தான் அவங்க ஒரு இதாக இருப்பாங்க. 60 வயசுக்கு பிற்பாடு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் செகண்ட் சைல்டு, அதாவது அவங்க குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அவங்க குழந்தை நிலைமை என்று ஒரு டீனேஜ் நிலைமைக்கு வருவாங்க பார்த்தீங்களா? அப்படி வந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் மெச்சூர் ஆகுவாங்க. ஆனால் 60 வயசுக்கு பிற்பாடு அவங்க டீனேஜில் போய் திரும்ப கீழே போயிடுவாங்க. அவங்க நடவடிக்கை குழந்தைத்தனமாக இருக்கும். குழந்தைகள் எப்படி பிடிவாதமாக இருப்பாங்களோ அப்படி பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்க குழந்தை பருவத்தில் சில கோவப்படுவாங்க, சில பிள்ளைங்க சில குறும்பு பண்ணுங்க. அதே
அதே நிலைமைக்கு அவர்கள் செல்வார்கள். சில நேரங்களில் பார்த்தா என்ன செய்யணும், கஷ்டமாக தான் தெரியும், பயங்கர இதாக தான் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் தாயை ஒரு நாள் நீ கை நீட்டி அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்க சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். மூன்றாவதாக அதே 21வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிறவர் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். மூணாவது, தாய தகப்பனை ஒரு நாள் சபிக்க கூடாது. சில பிள்ளைகள் அம்மாவை சபிக்க, நாசமா போவா என் அம்மா, இவன் நாசமா போவா, யாருன்னு பார்த்தா அம்மாவை. அல்லேலூயா. ஒரு நாள் நம்மை பெற்றெடுத்த தாயை நாம் சபிக்க கூடாது. ஆமேன். அது சும்மா அந்த சாமம் நம்மளை சும்மா விடாது. நான்காவதாக லேவியராகமம் 27வது அதிகாரம். லேவியராகமம் 27வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிப்போமா? இன்னொரு ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 10வது வசனம். தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தா என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றா என்றும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான்காவது ஒரு முக்கியமான காரியம், அம்மாவை பார்த்து இந்த கேள்வி, ஏம்மா என்னை பெத்தேன்னு கேட்டக்கூடாதா. அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் அப்படிதான், பாடுகளும் ஓத்திரங்களும் பெருகும்போது ஏன் என்ன பெத்த, ஏன் என்ன பெத்த, ஏன் என்ன பெத்த. அதோட தண்டனை மிகப்பெரிய தண்டனை ஆகும். நீங்கள் கவனிச்சு, அம்மாவை பார்த்து ஒரு நாள் நம்ம பெற்றெடுத்த தாயை பார்த்து ஏன் என்ன பெத்த ஒரு நாளும் பிள்ளைகளை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 27:16. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். 5வது, தாயை தூசிக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 5 காரியங்களை பார்த்தோம். அப்படிதானே? அம்மாவை அசட்டை பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, சபிக்கக்கூடாது, ஏன் பெற்றேன்னு கேட்கக்கூடாது, தூஷிக்கக்கூடாது, தூஷணமான வார்த்தைகளை சொல்லி ஒரு நாள் அம்மாவை ஏசவே கூடாது. சிலர் கெட்ட போட்டு ஏசுகிறாங்க. சொந்த பெத்தெடுத்த தாயை கெட்ட வார்த்தை போட்டு ஏசி அவங்கள வேதனை உள்படுறாங்க. சில நபர்கள் பார்த்துருக்காங்க, செத்துடலாம் ஐயா அப்படின்னு தோணுது. என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளைன்னு இப்படி கெட்ட வார்த்தை போட்டுட்டான் ஐயா, கேட்கக்கூடாத வார்த்தை கேட்டுட்டான் ஐயா. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு பிள்ளை செய்யக்கூடாத ஒரு காரியம் இந்த 5 காரியங்கள். எதை நாம் செய்ய வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:19 நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த நீதிமொழிகள் எபேசியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட காரியம்தான். மத்தேயு 19:19 சொல்லுகிறது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். அல்லேலூயா. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயா. கனம் அப்படின்னா கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு. உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும், விசேஷமாக தாய்மார் தினமானபடினால் தாயை பற்றி பேசுகிறேன். உன் தாய்க்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு, நீ கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு. ஊரில் உள்ள எல்லாருக்கும் எவ்வளவு கனம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கனத்தை கொடுப்போம். ஊரில் உள்ள ஒருத்தனுக்கு எவ்வளவு கனத்தை கொடுக்குமோ அவ்வளவு கனத்தை கொடுப்போம். ஆனால் சொந்த தாய்க்கு கனம் கொடுக்க மாட்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தாய் கனத்துக்குரியவள். ஆமென். தாய் கனத்துக்குரிய, தாய் கனத்துக்குரியவள். நான் கொஞ்சம் காரியத்தை உங்களோட நான் பேசும்படியா இருக்கு, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. பிள்ளைகளும் கவனிங்க, பெரியவளும் கவனிங்க. ஏன் தாய் ஒரு கனத்துக்குரியவள்? ஏன் அவள் மரியாதைக்குரியவளாய் காணப்படுகிறாள்? ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து அவங்க டீனேஜ் பருவத்தில் பல கனவுகளோடு வாழ்ந்திருப்பாங்க. வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது விரும்பியோ அல்லது குடும்பத்தோட கட்டாயத்தின் பேரிலோ ஒரு திருமணம் செய்து ஒரு வீட்டுக்கு, அவங்க புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. பிறந்த வீட்டை பிரிந்து விடுகிறார்கள். கவனிக்கிறீங்க தானே? கவனிக்கிறீங்க தானே? ஒரு வேறு விரிக்கப்படுகிறார்கள். முதல் அனுபவம், ஒரு அனுபவம், நம்மை பெற்றெடுத்த தாயினுடைய ஒரு வித்தியாசமான அனுபவம், வேறு விரிக்கப்படுதல். தாம் பிறந்து வளர்ந்த கலாச்சாரம், பிறந்து வளர்ந்த ஊர், அல்லது பிறந்து வளர்ந்த சூழ்நிலைகள், உறவுகளை விட்டு இன்னொரு உறவு வீட்டுக்கு அவங்க செல்லுகிறார்கள். இவர்களை மறந்து, தாயின் தகப்பனை மறந்து, சகோதரங்களை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து, தன் பழக்க வழக்கங்களை மறந்து, தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மறந்து ஒரு புதிய வீட்டுக்கு போய் அந்த புதிய வீட்டின் காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். பாடுகள் தான். சீக்கிரமாக அவர்கள் அந்த குடும்பத்தோடு ஒத்து போக முடியாது. சீக்கிரம் அந்த குடும்பத்தோடு ஒத்து போக முடியாமல் பல சூழ்நிலைகள், பல சொல்லுவாங்க. போன உடனே அவங்க கேட்பாங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆனோடனே கேட்பாங்க, ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னால் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே தாறுமாறாக பார்க்க ஆரம்பிப்பாங்க.
அவங்களே அவ்வளோ நாள் அன்பாய் வரவேற்ற மருமகளே மருமகளே வா வா அப்படின்னு வரவேற்ற அந்த மாமியார் கூட ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிஞ்சோடனே என்ன அது நாட்கள் போக 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 இன்னும் அவங்களுக்கு வருத்தங்கள் உண்டாகும். ஒரு நாளும் இன்னும் அந்த குழந்தை பாக்கியம் அடையாதவர்களை குறித்து இங்கே சொந்த வீட்டாரே ஏசிக்கிறாங்க. பாவம், தன் சொந்த குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு எல்லாவற்றையும் விட்டு உங்களை தஞ்சனை தேடி எந்ததாக்க அது கஷ்டப்படுத்திடவே கூடாது. கஷ்டப்படுத்தி கர்த்தருடைய பார்வை அங்கே விடுகிற ஓடிச்சோட்டு கண்ணீர் நம்ம சாவை அது ரொம்ப கொடூரமாக்கிறோம். சரியா? அப்படி யாரையும் இந்த பாக்கியம் இல்லாதவர்களை நம்ம ஒரு நாளும் தூஷிக்கக்கூடாது, தப்பாக பார்க்கவே கூடாது. கர்த்தர்கள் கொடுப்பார், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ அடுத்தது கருத்தரிக்க ஆரம்பித்த உடனே, அவங்க கூடி வாழ்ந்து கருத்தரிக்க ஆரம்பித்த உடனே பல இடையூறு அந்த பெண்மணி சந்திக்கிறாள். என்ன சந்திக்கிறாள்? ஒரு மாதம் 2 மாதம் கழிந்த உடனே அவருடைய சரீரத்தினுடைய நிலைமை மாற ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரோக்கியம் குறைய ஆரம்பிக்கிறது. வயிற்றில் ஒரு கரு வளர ஆரம்பித்த உடனே சிலரால அதை தாங்க முடியாம அதிகமா வாந்தி எடுத்துட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? எதுக்காக வாந்தி எடுக்கிறாங்க தெரியுமா? அந்த கரு அவங்க சரீரத்தில் ஒவ்வாமையை உண்டாக்குறது. வாந்தி காரணம் ஒவ்வாமை. அவங்க வயிற்றில், அந்த அம்மாவுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் உருவாவது அது முதல்ல ஒரு ஒவ்வாமையா மாறுகிறது. அதனால அந்த தாய் படுகிற வேதனை, அந்த தாய் படுகிற கஷ்டம், ஒழுங்கா சாப்பிட முடியாது, வாந்தி எடுத்து அழுது. அதை பார்த்தவங்களுக்கு தான் புரியும், அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நாமும் அழிஞ்சிடக்கூடாது, தானும் அழிஞ்சிடக்கூடாது. தன்னையும் காப்பாற்றணும், உன்னையும் காப்பாற்றணும்னு சொல்லி அந்த அம்மா படுகிற பாடு கொஞ்சம் இல்லை. அந்த 3 மாதம் 4 மாதங்கள் எல்லாம் சுமந்து தாய் படுகிற வேதனை கொஞ்சம் இல்லை. வாந்தி. சில தாய்மார்களை டாக்டர் சொல்லிடுவாங்க பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். எனக்கு தெரிந்த சில தாய்மார்கள் இருக்கிறாங்க 10 மாதமே பெட் ரெஸ்ட் எடுத்தவங்க, 7 மாதம் 8 மாதம் பெட் ரெஸ்ட் எடுத்தவங்க. அசையக்கூடாது. உன்னை அழிச்சிருந்தா அந்த தாய் நல்லா இருந்திருப்பா. நீ அழிஞ்சிடக்கூடாது, உன்னை நல்லபடியா பெற்று எடுக்கணும் என்கிறதுக்காக தன் வேதனையும் வலியும் சுமந்து கொண்டு பெட் ரெஸ்ட் எடுத்த தாய்மார்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வேதனை தெரியுமா உங்களுக்கு? எத்தனை அந்த வேதனையை சுமந்து ஒழுங்கா சாப்பிட முடியாம, ஒழுங்கா தண்ணி கொடுக்க முடியாம பாடுகளை அனுபவிச்சு ஒவ்வொரு நாளும் 10 மாதம் ஒன்றை சுமந்து என் கண்ணை நான் என்னைக்கு பார்ப்பேன், என் முத்தை நான் என்னைக்கு பார்ப்பேன், என் தங்கத்தை நான் என்னைக்கு பார்ப்பேன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட நீ வயிற்றில் கிடந்து அவங்க அந்த தாயை உதைக்கும் போது, இந்த கர்ப்பத்திலிருந்து உதைக்கும் போது அவள் சந்தோஷப்படுவா. என் பிள்ளை நல்லா ஏங்குகிறது, சந்தோஷப்பட்டு எப்போ என் பிள்ளையை நான் பார்ப்பேன். மருத்துவமனையில் பிரசவத்துக்கு கொண்டு சேர்க்கும் போது ஒரு நபர் சொன்னார், உன் அம்மாவுடைய பாசத்தை நீ அறியணும்னா, உன் அம்மாவுடைய வேதனை நீ புரிந்து கொள்ளணும்னா, இந்த கவர்மெண்ட் மருத்துவமனையில் இருக்கிற பிரசவ அறைக்கு சைடில் போய் ஒரு மணி நேரம் நின்று பாருப்பா, அப்போ உன் அம்மாவுடைய வேதனை அவருக்கு தெரியும். உண்மையில் அவர் சொல்லும்போது அப்படியே நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நம்ம அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டாங்க தெரியுமா? நம்ம பெற்றெடுக்க நம்ம அம்மா நம்ம பெற்றெடுக்க எவ்வளோ தியாகம் செஞ்சாங்க தெரியுமா? தன் ஆரோக்கியத்தை தியாகம் செய்து, தன் வாழ்க்கையை தியாகம் செய்து, தன் உணவை தியாகம் செய்து, எல்லாவற்றையும் தியாகம் செய்து அவள் நம்மை பெற்றெடுக்கிறாளே. பிரசவ வலி ஆண்கள் நம்ம அனுபவிச்சிருக்கிற மாட்டோம். பெண்கள் இன்னைக்கு ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணுறவங்க நீங்கள் அனுபவிச்சிக்க மாட்டேங்க. ஆனால் நம்ம அம்மா மாதிரிலாம் நம்மளை ஆப்ரேஷன்ல இல்லை அல்லாமல் தான் பெற்றெடுத்தாங்க. அவ்வளோ வேதனைப்பட்டு அவ்வளோ பாடுகளை ஒத்துழைத்தி அனுபவிச்சு மரணத்துக்கு போய் திரும்பி வந்தார்கள். பிரசவ வலி என்பது புதிய ஜென்மம், அந்த மரணம்னு சொல்லுவாங்க. மரணம் அடைந்து புதிய உறவோடு வருகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிற அவள் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள். மரணத்தை சந்தித்து அந்த மரணத்திலிருந்து புத்துயிர் பெற்று வருகிற அனுபவம் தான் பிரசவ வலி. அதெல்லாம் தாண்டினாங்கம்மா நம்ம அம்மா, அதெல்லாம் தாண்டி வந்தாங்க நம்ம அம்மா. பிள்ளைகள் கொஞ்சம் அப்படியே சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், தேவன் இணைத்ததை
மனுஷன் பிரிக்காதிருக்க கடமை. ஆனால் நம்ம அப்பாவுக்கும் நம்ம அம்மாவுக்கும் இடையில நம்ம வந்து படுத்துட்டோம். நம்ம அப்பாவுக்கும் நம்ம அம்மாவுக்கும் விரிசல். தெரியுமா உங்களுக்கு? நமக்காக எவ்வளவு நாள் அவங்க சந்தோஷத்தை அவர்கள் விட்டு இருக்கிறாங்க தெரியுமா? பிள்ளை, குழந்தை குழந்தை குழந்தை, பிள்ளை இருக்கு. அவங்க உணர்வுகளையும் ஆசைகளையும் அடக்கி நமக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா நம்ம அம்மா அப்பா? என்னைக்கா யோசிக்கிறீங்களே அதெல்லாம்? நம்ம எங்க? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடமை. உறவுகள் பிரிக்க பார்க்க முடியாது, மற்றவர்களை பிரிக்க பார்க்க முடியாது. ஆனா பிள்ளை வந்து பிரிச்சிடும். 2 பேருக்கு நடுவில் பிள்ளை, அவங்க தனி தானே. திருமண தீர்ப்பு தன் ஆசை கணவனோடு, எனக்கு என் வாழ்க்கை எல்லாமே என் கணவன் தான், என் உலகமே என் கணவன் தான், எனக்கு கடவுளுக்கு அடுத்தபடியே எல்லாமே என் கணவன் தான் கணவன் தான் கணவன் தான் என்று கணவன் மேல் பற்றுதலாக இந்த நம்முடைய அம்மாவை நம்ம வந்து பிரிச்சிட்டோம். உண்மைதானே? யோசித்து பாருங்க கொஞ்சம். அதுக்கு பிற்பாடு அவங்க சந்தோஷம் கொஞ்சம்தான், சந்தோஷம் கொஞ்சம்தான். பிள்ளை வளர வளர சில பிள்ளைகள் பண்ணுகிற குறும்பு, சில பிள்ளைகள் படுத்துக்கிற பாடு, பிள்ளைகள் செய்கிற வேலை இப்பெல்லாம் நமக்கு தெரியாது. நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. முன்னாலெல்லாம் திருமண வீடு, இந்த சோறு கொடுப்பி வீடு, சடங்கு வீட்டில் எல்லாம் மேஜையெல்லாம் கிடையாது, தரையில் தான் உட்காரணும். தரையில் பாய் போட்டு இந்த ஓலை போடுவாங்க, ஓலை போட்டு அந்த பக்கம் ஓலை போட்டுருவாங்க, அதுக்கு மேலே இலையை போட்டு, அப்படி தானே எல்லாம் நம்ம அனுபவம். சின்ன வயசு நம்முடைய அனுபவங்கள் அப்படி தான். உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். பிள்ளை ஒன்று கடிச்சு விழுந்த சாப்பாட்டில் அம்மாவில் எழும்ப முடியாது. அம்மாவில் எழும்பி வேற சோறு போடுங்கன்னு சொல்ல முடியாது. அந்த சோறை பிசைஞ்சு சாப்பிட்டு அம்மா மாறியாது. மாமா இன்னும் வயசாகி அம்மா கொஞ்சம் வீட்டில் யூரின் போனா செருப்பை கலத்தி அடிக்கணும்னு தோணும் நமக்கு. இன்னைக்கு நம்ம யூரின் எத்தனை நாள் சாப்பிட்டு இருக்காங்க தெரியுமா நம்ம அம்மாமாரு? அவ்வளோ தியாகம் ஐயா நம்ம அம்மா, அவ்வளோ தியாகம் நிறைந்தவர்கள் நம்முடைய அம்மா. நமக்காக எவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ நாள், எவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 பிள்ளை வளரும் போதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து. காய்ச்சல் வந்தால் அவங்க தூங்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. நமக்கு காய்ச்சல் வந்தால் அவங்க விரும்பின உணவை கூட சாப்பிடாம நமக்காக பத்திய சாப்பாடு சாப்பிட்டு தாய்மார் எத்தனை பேர் உண்டு தெரியுமா? பால் கொடுக்கணும் பிள்ளைக்கு, நான் இதை சாப்பிட்டா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி நமக்காக பத்திய உணவை சாப்பிடு. அம்மாவுக்கு எந்த வியாதியும் இல்லை, அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நமக்காக பத்திய உணவை சாப்பிட்டவங்க, நமக்காக மருந்து சாப்பிட்டவங்க, நமக்காக தான் விரும்பின உணவை தியாகம் செய்தவர்கள், நமக்காக தன்னுடைய உறவுகளை உதாசீனப்படுத்தி நமக்காகவே வாழ்ந்த ஒரு தாய் நம்முடைய தாய். வளர 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 பிள்ளைய அப்படியே பார்த்து 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 பிள்ளைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது, பிள்ளைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கடந்து பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி பிள்ளையை வளர்த்தெடுக்கிறார் ஒரு தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் அன்பு வேதனை ஊடாய் வந்த அன்பாக்கும். அது சாதாரணமான அன்பு அல்ல. அதோடு முடிஞ்சிச்சா? வாலிப பிள்ளை அடைஞ்சிட்டேன்னா, ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, ஒவ்வொரு அம்மாமாரும் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு தான் அலைவாங்களாம். ஐயோ என் பிள்ளை எங்கேயாவது குழியில் போய் விழுந்துடக்கூடாது, ஐயோ என் பிள்ளை கரைப்பட்டுறக்கூடாது, ஐயோ என் பிள்ளை நிறைய பிள்ளை ஏதோ ஆபத்தில் மாட்டிடக்கூடாது, எவனாவது என் பிள்ளைய வஞ்சித்திடக்கூடாது, அல்லது எங்கேயோ என் பிள்ளை நாசமாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளை மேல் கரிசனையோடு அப்படியே உற்று நோக்கி பிள்ளையை தண்டிக்க நினைப்பாங்க. நம்ம அம்மா திட்டு தான் நமக்கு கேட்கும். அம்மா படுகிற கோபத்தை தான் நாம புரிஞ்சிக்குவோம். ஆனா அம்மாவுடைய மனசு ஒருத்தரும் புரிஞ்சிக்க மாட்டோம். அம்மாவோட மனசு ஒருத்தரும் புரிஞ்சு, ஏன் அம்மா இப்படி என்ன ஏசுறா, ஏன் இவ்வளவு சைக்கோ போல பிஹேவ் பண்றா, ஏன் இவ்வளவு பண்றான்? ஏன்னா அம்மாவுக்கு சில அனுபவங்கள் உண்டு. அம்மா பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை, அவங்க வளர்ந்து வந்த சூழ்நிலையில் பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் இல்லை. அதே பாதிப்பு என் மகனும் என் மகளும் பெற்றுக்கூடாது, என் பிள்ளை நல்லா வளரணும், என் பிள்ளை நல்லா வளரணும் என்று சொல்லி அவ்வளோ கருத்தாக இருக்கிறதுனால தான் உங்களை அவங்க திட்டுறாங்க. ஆனால் அம்மாவை பார்த்து என்னென்னமோ சொல்கிறோம், அம்மாவை பார்த்து என்னென்னமோ ஒரு நாள் நம்முடைய அம்மாவை அசல்ட்ட பண்ணிடக்கூடாது, அடிக்கக்கூடாது, சபிக்கக்கூடாது, தூசிக்கக்கூடாது, ஏன் பெற்றேன்னு கேட்கக்கூடாது. அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்க வேண்டும். அல்லேலூயா.
இது மாத்திரமில்லை, இன்னும் நிறைய காரியங்கள் அம்மா பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அம்மா எத்தனை தான் இருந்தாலும் அம்மா 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 கடைசி வரையும் அம்மா நம்ம கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அந்த பிள்ளை தான் பிள்ளையே பாட்டி ஆனால் கூட தன் மகளுக்கு சுமக்கிற தாய்மாரை என்னை பார்க்க முடியாது. வயசான காலத்திலேயே என் மவுளை கொண்டு போகணும், அவங்களே பேத்தி எடுத்துருப்பாங்க, என் பிள்ளை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் நாள் வாயை கட்டி வயத்தை கட்டி பசியாக இருந்து தன் பிள்ளையை சந்தோஷப்படுத்தின தாய்மார்கள். ஒரு நபர் சொன்னார், 5 பிள்ளைகளை ஒரு தாய் நன்றாய் வளர்த்து விடுவாள், ஆனால் 3 பிள்ளைகளால் ஒரு தாயை நல்லா கவனிக்க முடியாது. யோசிங்க. நம்ம வீட்டில் சில 2 பேராக இருந்திருப்போம், 3 பேராக இருந்திருப்போம், 4 பேராக இருந்திருப்போம், 5 பேர், சில 10, 12 பிள்ளைகள் கூட வளர்த்த தாய்மார் இருக்கிறாங்க, நல்லா வளர்த்த தாய்மார் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 2 அண்ணன் தம்பி, 3 அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சியில் நம்ம அம்மாவை சந்தோஷமாக வைக்க நம்மளால் முடியலை. அதுதான் தாயின் அன்புக்கும் நம்முடைய அன்புக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென். இதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, என் தாயை நான் ஏன் கனப்படுத்த வேண்டும் என்கிற தெளிவு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். இப்போ புரிஞ்சிருப்பீங்க உங்கள் தாயை ஏன் கனப்படுத்த வேண்டும். வேதாகமத்திலே சில முக்கியமான தாய்மார்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுதான் நான் வாசித்த ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு தாய். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் என்கிற ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவனுக்கு சாராள் என்கிற ஒரு மனைவி இருந்தாள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உனக்கு குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லியிருந்தால் நாட்கள் போய்கொண்டே இருந்தது, காலங்கள் போய்கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் சாராள் பார்த்தாள், இனி என்னால் இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது, நமக்கு ஒரு குழந்தை வேண்டும், ஒரு சுதந்திரவாளி வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு அவள் கொடுத்தாள். இதெல்லாம் நீங்க கவனிங்க. ஆகார் இங்கே ஒரு வாடகை தாயை போல மாறுகிறாள். இன்னொன்று சொல்ல போனா, நம்ம இன்னைக்குள்ள பாசையில் சொல்ல போனா, பிள்ளை பெறுற இயந்திரம். அவளோட அடிமை பெண். இப்ப இவங்க சந்தோஷத்திற்காக இவங்களுக்கு ஒரு வாரிசு வேணும், இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், இவங்க குடும்பத்தின் சொத்துக்களை பாதுகாக்க ஒரு வாரிசு வேணும் என்பதற்காக இப்போ அடிமை பெண் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தீர்மானம் பண்ணுகிறாள் சாராள். அதற்கு ஆபிரகாம் சம்மதித்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த நேரம் சாராளும் கர்ப்பம் தரிக்கிறாள், அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஒரு நாள் மாலை பொழுதிலே சாராள் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறா, என் புருஷனே உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்ல போறேன். என்னம்மா? இனி ஆகாரம் அவன் பிள்ளையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. ஆபிரகாம் ரொம்ப நேசித்தான் ஆகாரையும் அவன் மகனை ரொம்ப, ஏன் அவனுக்கு பிறந்த முதல் குழந்தை பார்த்தீங்களா, ரொம்ப நேசித்தான். சாரா வந்து சொல்ல, இனி அவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அது ஒரு பேரிடியாக ஆபிரகாமுக்கு வந்து இறங்கினது. ஆபிரகாம் ரொம்ப வருத்தப்பட்டான். ஐயோ, எப்படி என் பிள்ளையை நான் அனுப்புவது, அவளை எப்படி அனுப்புவது, அவளுக்கு யார் இருக்கா, அவள் எகிப்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவள், அவளுக்கு யாருமே இல்லை, யாருமற்ற அடிமை பெண்ணாய் இருக்கிற அவளை நான் அனுப்பிவிட்டால் அவள் எங்கே போவாள்? இந்த உணர்வு சாராளுக்கு இல்லை. கவனிக்கிறீங்களா? சாராளுக்கு இல்லை. ஆனா ஆபிரகாம் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், 12ஆம் வசனம், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணை குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை கேள், அடிமை பெண்ணும் மகனும் உன் வித்தா இருக்கிறபடினாலே அவனை ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமை பெண் யாருமற்ற அனாதை பெண். அவளுக்கு தஞ்சமாக இருந்த எஜமாட்டி இப்போ துரத்தி விடுகிறான். அவளுக்கு தஞ்சமாக இருந்த அவளுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்த அந்த இடத்திலிருந்து இப்போ அவள் துரத்தப்படுகிற சூழ்நிலை. ஆண்டவரும் சொல்லிட்டார், விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மனைவி சொல்ற கேட்டு நீ சரி சந்தோஷமா இரு, உன் மனைவி கூட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். யாருமற்ற அனாதைகளுக்கு
ஆண்டவரே துணை. ஆமேன். அல்லேலூயா. யாருமற்ற அனாதைகளுக்கு, மனிதனால் துரத்தி விடப்படுகிறவர்களுக்கு, மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகிறவர்களுக்கு, மனிதர்கள் வேதனை கொடுத்து அனுப்புகிறவர்களுக்கு என் ஆண்டவர் துணையாயிருப்பார். அதற்கு ஆகார் ஒரு முக்கியமான அடையாளம். பாருங்க, அதிகாலையில் 14ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் அதிகாலை எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறாள். இப்போ யாருமே அவளுக்கு அடைக்கலம் இல்லை, எங்க போகணும்னு தெரியல. அந்த பேர்சேபா வனாந்திரம் என்கிறது பாலைவனம். பாலைவனத்தில் முள்செடியை தவிர ஒன்றும் இருக்காது, அங்க எதுவுமே இருக்காது, மொத்த பாலைவனம், அரேபிய பாலைவனங்கள். அந்த பாலைவனத்தில் அலைகிறான், எங்க போறோம் நமக்கு தெரியல. எல்லா பார்க்கிற இடமெல்லாம் மணல் மேடுகள், கொஞ்சம் இளைப்பாறுவதற்கு ஒரு நிழல் கொடுக்கிற மரம் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உணவெல்லாம் தீர்ந்து போச்சு. அங்கலாய்த்து போகிறா, பிள்ளைய பார்க்கிறா, பிள்ளை துடிச்சிட்டு இருக்கிறான், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, பிள்ளை சாகுற தருவாயில வந்து விட்டான். பிள்ளையும் பார்க்கிறா, ஐயோ 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 என் பிள்ளைக்காக என்ன செய்வேன்னு சொல்லி வனாந்தரத்தின் பாதையில் துடித்து கொண்டிருந்தவர் தாய். அந்த தாய்க்கு அன்றைக்கு அது வனாந்தரம். உங்க அம்மாக்களுக்கு எத்தனை வனாந்தரத்தை தாண்டி வந்திருப்பாங்க தெரியுமா? நீங்க வியாதிப்படும் போது, நீங்க கஷ்டப்படும் போது, உங்க உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது, உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது, ஐயோ உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது உங்களுக்காக பரிதபிக்கிறவர் தாய். உங்களுக்காக பரிதபித்த தாய். ஆகாருக்கு ஒரு நாள் அந்த வனாந்திரம், உங்க அம்மா ஒவ்வொரு வனாந்திரங்களை தாண்டி வந்திருக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தாண்டி வந்திருக்காங்க தெரியுமா? அங்க அழைத்து போகிறாள். என்ன செய்வனே தெரியல, துரத்தி விடப்பட்டவளாய் இப்ப சாவின் எல்லைக்கே போய்விட்டாள். வேதவசனம் சொல்லுகிறது 16ஆம் வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராய் அம்பு பாயும் தூரத்தில் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறாள். ஒரு வழி இல்லை, தன் பிள்ளையை காப்பாற்றணும் எவ்வளவு போராடி பார்த்தாள், எவ்வளவோ போராடி பார்த்தாள். ஆனா ஒரு வழியும் இல்லை. பிள்ளை சாகிற தருவாயில, இந்த பிள்ளை சாகிற நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது, நிலைமை வந்துடக்கூடாது. எத்தனை தாய்மார் ஜெபம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஆண்டவரே என்ன வேண்டாம் எடுத்துக்கிடுங்கப்பா, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க. பிள்ளை வியாதியிலே சாக துடிக்கிற நேரத்தில், ஐசியூவில் வைக்கப்படுகிற நேரங்களில், பிள்ளை முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் எல்லாம் நிறைய தாய்மார் ஜெபம் பண்ணுறது நான் கேட்டிருக்கேன். ஐயா என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க ஐயா, என்ன எடுத்துக்குங்க ஆண்டவரே. அது தவறான ஜெபம், அப்படி ஜெபிக்கக்கூடாது, ஒரு நாள் ஜெபிக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு தெரியல எப்படி தன் பிள்ளையை காப்பாற்றணும், எப்படி தன் பிள்ளையை காப்பாற்றணும். எனக்கு நான் நினைக்கிறேன், ஆகார் ஒருவள் அப்படி தான் ஜெபம் பண்ணா, கடவுளே தெய்வமே நான் செத்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க, ஏதாவது ஒரு வழியை தரங்க, ஏதாவது ஒரு வழியை தரங்க, ஏதோ ஒரு வழி தான் ஜெபிச்சிருக்கலாம். கர்த்தர் அவளை கைவிடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவள் ஜெபிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஏற்கனவே ஒரு முறை அவள் வீட்டில் இருந்தது ஓடி போயிட்டான். ஓடி போன போது ஒரு இடத்துல தேவதூதன் அவளை சந்திக்கிறான். சந்தித்த போது அவள் சொன்னாள், என்னை காண்கிறவரை நானும் இந்த ஸ்தலத்திலே கண்டேன் என்று சொல்லி அவருக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். லகாய் ரோயி என்று பெயரிட்டாள். வேதத்திலேயே ஆண்டவருக்கு பேரிட்ட ஒரே நபர் ஆகார் என்கிற அடிமை பெண் மாத்திரம்தான். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, நிறைய பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, மேன்மையானவங்க இருந்தாங்க, கர்த்தருக்குன்னு பேர் வைக்கலாம், அவங்க ஆண்டவர் சொன்ன பேரை பயன்படுத்தினாங்க. ஆனா ஆகார் என்கிற பெண்மணி தான் ஆண்டவருக்கு என்று பேர் வைத்தால், நீர் என்னை காண்கிற தெய்வம். ஆமேன், அல்லேலூயா. அதனால தான் ஏற்கனவே ஒரு முறை சந்திக்கப்பட்டதுனால இப்போ அவருடைய எண்ணம் ஆண்டவரை நோக்கி காத்திருந்தது. நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே,
என் பிள்ளையை காப்பாற்றுங்க. தேவன் அங்கே கண்டார். 17 வசனத்தில் தேவன் பிள்ளை சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்கிறது, தேவன் பிள்ளையுடனே இருந்தா, அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். இதுல ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க பார்க்கணும். சாராள் தன் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆகாரையும் அவன் பிள்ளையும் துரத்தி விட்டா. எங்கே போனே தெரியாமல் எங்கே போன தெரியாத சூழ்நிலை இருக்கிறான். அதையும் கூட யோசிக்காம, அவர் அடிமைப்பட நம்ம எகிப்துல கொண்டு வந்து அவளுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது, அதையும் கூட யோசிக்காம தன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அடிமை பெண்ணையும் அவள் பிள்ளையும் துரத்தி விட்டாள். அவள் போனா கஷ்டப்பட்டது உண்மைதான், பாடுபட்டது உண்மைதான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறதுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தான். கர்த்தர் அந்த பிள்ளையோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் அவனுக்கு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தெரிந்து கொண்டாள். ஆனால் சாராள் தன் பிள்ளை திருமணமாகிறதை அவள் தன் கண்ணினால காணல. தெரியுமா உங்களுக்கு? சாராள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுத்தவள். சாராள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவள் தான். ஆசீர்வாதமான சந்ததியை பூமிக்கு கொடுத்தவள் தான். ஆனா ஈசாக்குடைய திருமணத்தை சாராள் பார்க்கல. நம்ம எந்த பிள்ளை யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது, சரியா? நம்ம பிள்ளை நமக்கு உயிர் தான், நம்ம பிள்ளை நமக்கு ஜீவன் தான், நம்ம பிள்ளை நமக்கு எல்லாம் தான். யாரும் அடுத்த பிள்ளைகளை எதுவும் சொல்லாதீங்க. பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்குத்தான் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய வழி புரியும். ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்குத்தான் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய வழி புரியும். அதனால நமக்கு ஆண் பிள்ளை இருக்கலாம், பெண் பிள்ளை இருக்கலாம், இல்லை இனி நீங்கள் பெற்றெடுக்கலாம். அடுத்த பெண் பிள்ளையோ அடுத்த ஆண் பிள்ளையோ குறை சொல்லாதீங்க. நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க, பொம்பளை பிள்ளைகளை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்கும், ஆம்பளை பிள்ளைகளை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க பிள்ளை முக்கியமா ஐயா? அவங்களுக்கு அவங்க பிள்ளை முக்கியம். ஆகாருக்கு அவ பிள்ளை முக்கியம், சாராளுக்கு அவ பிள்ளை முக்கியம். ஆனால் சாராள் செய்த காரியத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டது சாராள் தான். அதனால் யாரையும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது, யாரையும் நம்ம செஞ்சக்கூடாது, துரத்தக்கூடாது, யாருக்கு விரோதமாக எந்த பிள்ளைக்கு விரோதமாக பேசக்கூடாது. சாராள் செஞ்சுருக்கலாம், ஒரு வழி பண்ணியிருக்கலாம். அவரை ஒதுக்கி வச்சுட்டு அவளை நானும் பார்க்கக்கூடாது, விடு, என் பிள்ளை அவன் ஓத்திரப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். அவள் ஒதுக்கி வச்சிருக்கலாம். துரத்தி விட்டா பார்த்தீங்களா, ஆசீர்வாதத்தை காணாமல் போய் சேர்த்தாள். ஆனால் ஆகார் அப்படி அல்ல, தன் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை கண்டாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆசீர்வதித்தை கண்ட ஒரு நல்ல தாய். அவள் பல பாடுகளை அனுபவிச்சது உண்மைதான், ஆனால் மகிமையான காரியத்தை சந்தித்தார். இரண்டாவது ஒரு தாயை குறித்து யாத்திரையாகமம் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேசத்தில் ஒரு பெரிய சட்டம் வருகிறது. என்ன சட்டம்? பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியில போட்டு கொல்லணும்னு ஒரு சட்டம் வருகிறது. ஆனா அந்த எகிப்தில் இருந்த ஒரு ஸ்திரீ, யூதா ஸ்திரீ, அந்த இஸ்ரவேல் தேசத்து ஸ்திரீ ஒருத்தி என்ன செய்கிறா, தன் பிள்ளைய 3 மாசம் ஒளிச்சு வைத்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 மாசம் ஒளிச்சு வச்சு 3 மாசத்துக்கு பிற்பாடு பிள்ளைய ஒளிச்சு வைக்க முடியல. இந்த 3 மாசமும் அவப்பட்ட பாடுகள் கொஞ்சமா இருக்காது. ஏன்னா சின்ன குழந்தை அழுகிற பிள்ளைகள் என்ன செய்யும், அழுத உடனே யாராவது சத்தம் கேட்டுச்சுன்னா போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் நல்லா கவனிக்கணும். எல்லா வீட்டில் உள்ள பிள்ளைகளும் நதியில் போடப்பட்டு இருக்கு. இப்போ எந்த வீட்லையாவது பிள்ளை இருக்குன்னு கேள்விப்பட்டா நதியில் போட்ட அம்மா சும்மா இருப்பாளா? சொல்லுங்க. நதியில் பிள்ளை அம்மா போட்டுட்டாங்க. இப்போ ஒரு வீட்டில் பிள்ளை இருக்கு, போடலை, இந்த அம்மாவுக்கு என்ன செய்யும்? வயிறு எரியும். நான் என் பிள்ளைய போட்டேன், அவ பிள்ளை இருக்கு, காட்டி கொடுக்க தான் முற்படுவாங்க.
அல்லேலூயா. அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. ஏன் கொரோனா இருந்தது பக்கத்து வீட்டுக்காரில் காட்டி கொடுத்த ஆளுவா தானே நம்ம? என் பக்கத்து வீட்டில் கொரோனா இருக்குன்னு காட்டி கொடுத்த ஆளுக்கள் தானே நம்ம? பிள்ளைய விடுவாமா? இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட முதல்ல தன் பிள்ளையை காப்பாற்றணும். அடிக்கடி எகிப்தினுடைய அந்த முக்கியமான ராணுவ வீரர்கள் ரவுண்ட்ஸ் வராங்களே, ரவுண்ட்ஸ் வரும்போது அவங்க கண்ணில் மாட்டிடக்கூடாது. அந்த அம்மா எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருப்பாங்க தெரியுமா? அந்த அம்மா எவ்வளோ ரிஸ்க் பிள்ளையை மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு. சில நேரங்களில் நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணோம், தப்பு பண்ணி நம்ம பிள்ளைகள் மேலே பயங்கரமான பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம அம்மா மாதிரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்கு தங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்வாங்க. ஏன்னா அவங்க பெத்த பிள்ளை இல்லை, உண்மைதானே? பெத்த பிள்ளை எப்படி காட்டி கொடுக்க முடியும்? போலீஸ் தேடி வருது. ஏன் எங்கள் வீட்டில் அங்கே உள்ளதான் இருக்கான், கட்டில் கடியில் ஒழிச்சு கடிக்காம மாமன் சொல்லி கொடுப்பாங்களா? அம்மாவும் அப்பாவை சொல்லி கொடுப்பாங்க? முடியாது. அதை காப்பாற்றுவதற்கு எவ்வளோ. அதே போல தான் பிள்ளை உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கு. எங்கேயாவது சத்தம் கேட்டுச்சுன்னா பிள்ளைய பாட ஓட். இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? நாங்கள் சட்டம் போட்ட பிற்பாடும் உன் பிள்ளைய நீ தூக்கி நதியில் போடாதனால உன்னையும் கொல்லுவோம், உன் புருஷனையும் கொல்லுவோம், உன் மற்ற 2 பிள்ளைகளையும் கொல்லுவோம்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையே ராஜா கோபப்பட்டு அழித்து விடுவான். அவ்வளவு கொடூரமான ராஜா அந்த ராஜா. தன் குடும்பத்தை காப்பாற்றணும், தான் மற்ற 2 பிள்ளைகளை காப்பாற்றணும், தான் புருஷனை காப்பாற்றணும், தன்னை காப்பாற்றணும், தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றணும். எவ்வளோ வேதனை தெரியுமா? அது நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடுவோம். அந்த நிலைமை, அந்த சிந்தனைக்கு போய் பாருங்க. 3 மாதம் எப்படியாவது தன் பிள்ளையை காப்பாற்றணும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அவளால் முடியலை. இனி முடியாதுன்னு சொன்ன போது தன் பிள்ளையை அவள் கொலை செய்ய விரும்ப என்ன செஞ்சான்? அழகான ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு அதெல்லாம் அந்த பிள்ளையை பாதுகாப்பாக வச்சு நதியிலே விட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானமுள்ள பெண்மணி. ஆமென். தன் 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 பிள்ளைக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபித்தவள் ஆகார், கண்ணீர் விட்டவள் ஆகார், தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று ஞானமாய் செயல்பட்ட ஒரு யோகவேத், ஞானமுள்ள பெண்மணி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பிற்பாடு சம்பவங்கள் தெரியும். அவன் வாழ்ந்தான். தேவன் அவன் மேல் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை அவள் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் அந்த பேசுகிறத பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது, என்கிட்ட சொல்லுது, ஐயா செத்துலாம் போல இருக்கு ஐயா, அவ்வளோ டார்ச்சர் ஐயா எங்கள் வீட்டில். உங்கள் பிள்ளை குறித்து ஒரு திட்டம் இருக்குது சரியாம்மா ஐயா, உங்கள் பிள்ளை குறித்து ஒரு திட்டம் இருக்குது, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. தோத்தது எல்லாம் அப்படியே அழிஞ்சு போகல, தோத்தம் உலகத்தில் பெரிய சாதனை புரிஞ்சுருக்கிறான். பொதுவாக சொல்லுவாங்க இந்த ஸ்கூலில் முதல் பெஞ்சு 2ஆம் பெஞ்சு 3ஆம் பெஞ்சு படிக்குது பார்த்தீங்களா, அதுக எல்லாம் இந்த லாஸ்ட் பெஞ்சில் மாப்பிள்ளை பெஞ்சில் இருந்து படித்தா பார்த்தீங்களா, அவங்கிட்ட பிற்காலத்தில் கை கட்டி வேலை செஞ்சுருக்காங்களா. முதல் பெஞ்சில் படிக்க பிரில்லியன்ட், அவன் படித்து ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு கம்பெனியில் போய் சேருவான். அந்த படிக்காத உதவாக்கிற லாஸ்ட் பெஞ்சு இருக்கு, என்ன பண்ணுற படகு எனக்கு லாஸ்ட் பெஞ்சு, நான் எல்லா காலேஜ்லேயும் லாஸ்ட் பெஞ்சு தான், ஸ்கூல்லேயும் லாஸ்ட் பெஞ்சு தான். உதவாக்காரன் இல்லை ஹைட்டு, அதனால அப்படின்னு தேர்த்திக்க வேண்டியதான். அல்லேலூயா. பாருங்க, அவன் போவான், பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், கம்பெனி ஆரம்பிப்பான். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன், இந்த செகண்ட் ரேங்க் எடுத்தவன், 500க்கு 510 எடுத்தவன் எல்லாம் அவங்ககிட்ட போய் கையேந்தி அவங்கள்ட்ட 40,000 50,000 சம்பளம் வாங்கிடுவான். பார்த்தீங்களா? அதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அதுக்காக படிக்காத ஆட்கள் நீங்கள் பெரிய மற்றவங்களும் சொல்ல வரல, நல்லா படியுங்க. இந்த காலத்தில் படிக்கலைன்னா ஒரு நாயும் தெருவில் அந்த செத்து கிடக்கிற நாய் எழும்புன்னு சொல்லணும். படிக்காமல் போனா, படித்தவன் போனால் கொஞ்சம் டீசனாக போனால் அது பாட்டு படுத்து கிடக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானமுள்ள தன் பிள்ளையின் மேல் ஒரு தேவ திட்டம் இருக்கு, தன் குமாரன் மேல் ஒரு தேவ திட்டம் இருக்கு என்று சொல்லி தேவ திட்டத்தை நிறைவேற்ற தன் ஞானத்தை பயன்படுத்தினார். உங்கள் பிள்ளை மேலே தேவ திட்ட ஞானத்தை பயன்படுத்தும். 3வது மத்தேயு 15ஆம் அதிகாரம்
மத்தேயு 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் சொல்லுகிறது. கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவை பின்தொடர்கிறாள். பின்தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறாள், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள். சத்தமாட்டு கூப்பிடுறா. இயேசு அங்கே உதவி செஞ்சதா தெரியல. அவர் சொல்றாரு, பிள்ளையை நப்பத்தி எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறதுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. அவன் அங்க என்ன செய்யறானா, ஆண்டவரே, அந்த மேஜிலிருந்து விடுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் சாப்பிடுறமே. நல்லா கவனிங்க. அவன் என்ன கேட்கிறா தெரியுமா? ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு போட சாப்பாடு ஒன்று எனக்கு வேணாம் ஆண்டவரே. மேஜிலிருந்து கீழே விழுந்தா அதுக்கு பேரு, மேஜிலிருந்து கீழே விழுந்தா அதுக்கு பேரு சாப்பாடு தட்டலாண்டு சாப்பாடு வெளியே விழுந்தா அதுக்கு பேரு சொல்லுங்க. எச்சி. எச்சி உள்ள இருக்கிற வரையிலும் உணவு பிரியாணி, அந்த சாதம் இந்த சாதம், அது வெளியில விழுந்துட்டுனா அது வராது எச்சி. அவ என்ன கேட்டுமா தெரியுமா? ஆண்டவரே, சாப்பாடெல்லாம் எனக்கு வேணாப்பா, அந்த எச்சி சோறு கிடக்கு பார்த்தீங்களா, அதையாவது தாங்க. கரங்களை தட்டுவீங்களா? ஏன் தெரியுமா? என் பிள்ளை சுகம் அடைஞ்சிடணும். சாப்பாடெல்லாம் வேணாப்பா, அந்த எச்சி போதும் ஆண்டவரே, அந்த எச்சி சாப்பாடு போதும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி தன் பிள்ளைக்கு ஒரு உதவியை நாடின தாய். ஆமேன். இந்த 3 தாய்மாருமே ஏதோ ஒரு விதத்தில் தன் பிள்ளை நிமித்தமாய் வெகுவாய் பாடுபட்டு வேதனைப்பட்டு தன் பிள்ளையை காப்பாற்ற துடித்தவர்கள். இந்த 3 தாய் வேற யாரும் இல்லை, நம்ம அம்மா தான். இவங்க பட்டது போலயே நம்ம அம்மாமாரும் பல வேதனைப்பட்டிருக்காங்க. பல வேதனைப்பட்டு அந்த தாய்மார்களை நினைச்சு பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த தாய்மார்களை கனப்படுத்தணும். ஒருவேளை நம்ம அம்மா இந்த உலகத்தில் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை இந்த ஆலயத்தை உங்க அம்மா வராமல் இருக்கலாம், அல்லது சோதரம் வேறு ஒரு சூழ்நிலைகளில் இருக்கலாம். இங்கே அம்மா இல்லையே அப்படின்னு அல்ல. உலகத்தில் இருந்தாலும் சரி, தேவனோடு இருந்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய அம்மா. ஒரு நிமிஷம் அவருக்கு இந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லி, எனக்கு தந்த நல்ல தாய்க்காய் நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்போம். யார் அற்பமாக எண்ணாதீங்க, யார் அற்பமாக எண்ணாதீங்க. உங்கள் தாய்மார்களை கனப்படுத்துங்க. ஒரு மனிதனுக்கு 2 தாய் உண்டு, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஒன்று பெற்றெடுத்த தாய், இன்னொன்று நமக்கு ஒரு வாழ்க்கை துணையை தந்த தாய். அதுவும் தாய் தான். 2 பேருக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. கனத்தை கொடுப்பீங்களா? ஏசாயாவின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.